ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது கெனான் பிரிண்டர் மாடல் G2012. இது ஒரு இன்டேங்க் பிரிண்டர் மாடல். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன டிஸ்பிளே மட்டும் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துக்கிட்டு நம்ம வந்து பேப்பர் கவுண்டு எத்தனை செட் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு மினிமமான மானிட்டர் தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பெருசாக வந்து இதில் வந்து எதுவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாமே டச் டிஸ்பிளே அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மொத்தமே கண்ட்ரோல் சேமும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிரிண்டரில் வந்துக்கிட்டு எவ்வளோ பிரிண்ட் ஓடி இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி பிரிண்டர் வந்துக்கிட்டு கடைகளுக்கோ இல்லை ஹோம் யூஸுக்கோ வெளியே செகண்ட்ஸ் ரேட்டில் கிடைக்குது, கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஒரு வீடியோ. அந்த பிரிண்டர் வந்துட்டு எவ்வளோ பிரிண்ட் ஓடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன ஓடி இருக்குங்கிறத வந்து நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவை. ஸோ வந்துட்டு ஒரு வேஸ்ட் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வந்துட்டு ட்ரையில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே மானிட்டரில் அது ஒரு சின்ன ஒரு லோகோ மாதிரி தெரியுறதை பார்க்கணும். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த கலர் பட்டன் ஒரு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா போதும், லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லோடிங் ஆனோடனே நமக்கு பிரிண்ட் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பிரிண்ட்டு ஒன்று போட்டு கீழே வந்துட்டு எவ்வளோ பிரிண்ட் ஓடி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு எத்தனை பேஜஸ் அப்படின்றதுமே வந்து வந்துடும். இது எதுக்காகனா, சப்போஸ் ஒரு பிரிண்ட் வந்து ஹெவியாக வச்சு ஓட்டியிருப்பாங்க, ஒரு 50,000 80,000 அந்த மாதிரி சம்திங் ஓட்டிட்டு சேல்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட பிரிண்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இதான் மெத்தட்.